விடுமுறை தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமேஷ்குமார், அங்கு திருப்பரப்பு அருவியில் பயணிகளின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது? கனகதாரா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயிலின் தாக்கம் என்பது இருந்திருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நேற்று மாலை முதல் பரவலாக சாரல் மழை என்பது பெய்து வருகிறது. அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளிலும் கனமழை என்பது நேற்று மாலை முதல் பெய்ய துவங்கி இருக்கின்றன. தொடர்ச்சியாக மாவட்டத்தை பொறுத்த அளவில் சுற்றுலா தலங்களை பொறுத்த அளவில் விடுமுறை தினம் என்பதால் இன்றைய தினம் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்திருக்கின்றன. ஒன்று விடுமுறை நாள் என்பதாலும் அதே போன்று இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் சாரல் மழை என்பது பெய்து வருவதால் மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு இதமான ஒரு காலநிலை என்பது தற்பொழுது உருவாகி இருக்கிறது. இதனால் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவிலும் காலை முதல் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் ஒரு மிதமான அளவு தண்ணீர் என்பது தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் நீண்ட நேரம் இந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் நேரத்தை செலவிடும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. அதே போன்று அருகில் இருக்கும் அந்த நீச்சல் குளம், அதே போன்று மேல் பகுதியில் கோதையாற்றிலும் நீண்ட நேரமாக சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிகளில் நீண்ட நேரம் செலவிட்டு நேரத்தை கழித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்திருந்ததால் வெப்பத்தால் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு இன்னலுக்கு ஆளாகியிருந்தனர். ஆனால் தற்பொழுது நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் இன்றைய தினமும் சரிதான் அந்த வெப்பத்தின் அளவு என்பது குறைந்து ஒரு மிதமான ஒரு காலநிலை ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா தலங்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் என்பது வந்து கொண்டிருக்கின்றனர். அதே போன்றுதான் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் அதிக நேரம் சுற்றுலா பயணிகள் செலவிடுவதால் உள்ளூர் வியாபாரிகளும் தற்பொழுது மகிழ்ச்சி என்பது அடைந்திருக்கின்றனர். காரணம், கடந்த சில மாதங்களாக சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது மாவட்டத்தை பொறுத்த அளவில் மிக மிக குறைந்திருந்தன. ஆனால் தற்பொழுது சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்திருப்பதால் வியாபாரிகளும் வியாபாரம் என்பது நடைபெறுவதால் ஒரு மகிழ்ச்சி என்பது அடைந்திருக்கின்றனர். கனகதாரா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.